இப்போது சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பிஹேவியர் அப்படிங்கிற வேர்டு என்ன மீனிங் தருது அப்படின்னு பார்க்கணும். இந்த டேம் பிஹேவியர் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங். டேம் பிஹேவியருங்கிறது என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா மோட்டார் அண்ட் கொனேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோட்டார் அண்ட் கொனேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாக்கிங், ஸ்விம்மிங், டான்ஸிங் இப்படி நம்ம செய்கிற அந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து மோட்டார் ஆர் கொனேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ரெண்டாவது வந்து காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், அதாவது நம்முடைய திங்கிங், ரீசனிங் அண்ட் இமேஜிங் அப்படிங்கிறது தான் வந்து கோக்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். மூணாவது வந்து அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபீலிங் ஆஃப் சேட், ஹாப்பி, ஆங்க்ரி இதெல்லாம் வந்து அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அப்போது இந்த டேம் பிஹேவியர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா மோட்டார் ஆர் கொனேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மூணும் சேர்ந்து தான் வந்து பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். இன் எ நட்சல் த டேம் பிஹேவியர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு த என்டையர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஹோல் லைஃப்லேயும் நம்ம செய்கிற செயல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஆல் லிவிங் ஆர்கானிசத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பிஹேவியர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பிஹேவியர் ரெஃபர்ஸ் டு த என்டையர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அப்போ பிஹேவியர்னால் நம்ம 3 இது எழுதணும். ஒன்று மோட்டார் ஆர் கொனேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அப்போது பிஹேவியர் அப்படிங்கிற டேம் வந்து என்ன சொல்லுதுன்னா என்டையர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் த லிவிங் ஆர்கானிசம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம வந்து லைஃப் டைம் செய்கிற நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். இதை பொறுத்து தான் வந்து சைக்காலஜி அப்படிங்கிற டேம் வந்து சைக்காலஜி இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர் அப்படின்னு சொன்னோம்.